ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டேவோட நடிப்பில் உருவாகி இருக்க ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் சமீபத்தில் இந்த ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி சில தகவல்களை சொல்லி இருக்காருங்க. அதில் கார்த்திக் சுப்புராஜ் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இந்த ரெட்ரோ திரைப்படம் என்னோட வழக்கமான கேங்ஸ்டர் படமாக கண்டிப்பாக இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு காதல் கதையாக தான் உருவாக்கி இருக்கும். உணர்வு பூர்வமான படமாகவும் இந்த ரெட்ரோ திரைப்படத்தை உருவாக்கி இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். அதாவது ரெட்ரோ அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்கிற சொல் அப்படின்னும், இந்த படமும் பார்த்தீங்கன்னா 1990களில் நடக்கிற காதல் கதை அப்படின்றதால இந்த படத்துக்கு ரெட்ரோ அப்படின்ற மாதிரியே டைட்டில் வச்சுட்டோன்ற மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் தெரிவிச்சிருக்காரு. அதாவது படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 1990களில் நடக்கிற ஒரு காதல் கதைங்க. இந்த படத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பார்த்தீங்கன்னா பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காராம். ஹீரோயின் பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா ருக்மிணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில் ஒரு ஃபியூச்சர் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் கோபம் அடிதடி அப்படின்ட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு இளைஞன் தன்னோட காதலுக்காக, அதாவது அந்த இளைஞனோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்காக இந்த இளைஞன் என்னெல்லாம் செய்கிறான், அந்த பொண்ணோட பிரச்சனையை தீர்த்து வைக்க எந்த அளவுக்கு போராடுறான் அப்படின்றது தான் இந்த ரெட்ரோ திரைப்படத்துடைய கதைன்ட்டு கார்த்திக் சுப்புராஜ் தெரிவிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு ஊர்களில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்திருக்காங்க. அதனாலேயே இந்த படத்தில் சூர்யா ஏகப்பட்ட ஒரு கெட்டப்பில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். முக்கால்வாசி படம் பார்த்தீங்கன்னா அந்தமானில், அதுவும் படகுல ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போய் தினமும் ஒரு தீவை கண்டுபிடிச்சு அந்த தீவில் தான் ஷூட்டிங்கை முக்கால்வாசி இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த படம் சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்பவே முக்கியமான படமாக பார்க்கப்படுதுங்க. சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கும் அப்படின்ட்டு சூர்யா ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 1ஆம் தேதி ரெட்ரோ திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த காதல் கதை எப்படி ஜொலிக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.